புத்தக திருவிழாவில் இரண்டாம் நாளான இன்று இவ்விழாவில் வெல்லும் சொல் என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் வழக்கறிஞர் மே மதிவதனி அவர்களையும் என்ற முயற்சி எடுத்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடர்ந்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த வருடம் 4வது புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய உதவி ஆணையர் கலால் பெருமதிப்பிற்குரிய பஞ்சாபகேசன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கலைக்கதிரவன் சார் அவர்களுக்கும், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சார் ஜெரால்டு அலெக்சாண்டர் அவர்களுக்கும், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஜெகதீஷ் சார் அவர்களுக்கும், துணை காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும், இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மாவட்ட மேலாளர் சிராஜுதீன் சார் அவர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், இதற்கு முன்பு நடந்த அமர்வில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இந்த நிகழ்வை அமர்ந்து கேட்கக்கூடிய தேனி மாவட்டத்தின் பொதுமக்கள், வாசிப்பின் மீது நேசம் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு 2வது நாள், மொத்தம் 7 நாட்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இவங்களுடைய டெய்லி வருவீங்க, போன வருடம் வந்தவங்க இந்த வருடம் வந்திருப்பீங்க. லோகோ பார்த்தேன், கடந்த ஆண்டு கேட்டார்கள், வர முடியாத சூழல். இந்த முறை கேட்டபோதே நிச்சயம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அழைப்புதலை தயார் செய்து அனுப்பிய போது பார்த்தேன், பேச்சாளர்கள் மட்டுமில்லாமல் கிராமிய கலைஞர்களை, நாட்டுப்புற கலைஞர்களை, கலையை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் புத்தக திருவிழாவை வடிவமைத்திருக்கிறார்கள். அது அனைத்தையும் தாண்டி நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, அவங்களோட லோகோல இருக்கு வாசிப்பின் விழா, அறிவின் திருவிழா. இப்போ வழக்கமாகவே தமிழ்நாடு என்ன பெருசா அப்படிலாம் எண்ணங்கள் இருக்கும். நல்லா பேசுவோம், நல்லா எழுதுவோம், தமிழ்நாட்டில் படிச்சிருப்போம், எல்லாம் செஞ்சுட்டு என்ன பெரிய தமிழ்நாடு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், இல்லை மனதில் நினைப்பவர்கள் இருக்கலாம். பெருசா மற்ற மாநிலங்கள் இல்லாத என்ன நடக்குதுன்னு ஒண்ணுதான் நடந்திருக்கு. பெருசா ஒண்ணும் இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் நடந்திருக்கு. ஒருவருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும். அவரவர் மத நம்பிக்கை அவரவருக்கு, அதில் தலையிடுவதற்கு மற்றவர்களுக்கு உரிமை கிடையாது. அந்த மதத்தின் அடிப்படையில் எந்த மதமாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் திருவிழாக்கள் நடக்கும். அதில் கோவில் திருவிழாக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மத திருவிழாக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய பண்டிகைகளாக இருக்கலாம். ஆனால் இந்தியா முழுவதும் மத திருவிழாக்கள் நடக்கின்ற போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறிவு திருவிழாவாக புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய பண்பாடு நம்ம கிட்டதான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் இந்த அரங்கத்துக்குள்ள வர்றப்ப 2 நிகழ்ச்சியான செய்திகள் நடந்தது. ஒரு செய்தி, அந்த அண்ணன் உட்கார்ந்துருக்காங்களான்னு தெரியல, புத்தக அரங்கில் இருந்தாரு. ஓடி வந்து அவங்களுடைய குழந்தை கிட்ட, அவர் குழந்தைய வச்சுக்கிட்டு, கை குழந்தை மாதிரி ஒரு 2 வயது அந்த மாதிரி இருக்கும், அவங்கள கையில வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுக்க வந்தாரு. நான் அவரை பார்த்த உடனே ரொம்ப நாள் பழகின மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு சிரிச்சேன். அவர் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் பார்க்குறேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கும் சிரிப்புக்கும் ஒரே ஒரு காரணம் தான், மதிவதனி யாருன்னு தெரியாம நான் மறு வச்சுட்டுலாம் வந்து புத்தக திருவிழால பேச முடியாது. யார் என்பது உங்களுக்கும் தெரியும், அழைத்தவர்களுக்கும் தெரியும், கேட்பவர்களுக்கும் தெரியும், வந்து புகைப்படத்தும் எடுத்த அண்ணனுக்கும் தெரியும். நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், அண்ணன் ஏதோ ஒரு கோவிலுக்கு மாலை போட்டிருந்தார். மாலை போட்டிருந்த அண்ணன் கையில இருந்த குழந்தைக்கு நெத்தி முழுவதும் திருநூறு இருந்தது. ஆனால் அவர் மதிவதனியை பிடிக்கும் என்கிறார். இத பண்பாட்டை கொடுப்பதற்கு அறிவு தேவை, அந்த அறிவை கொடுப்பதற்கு புத்தகங்கள் தேவை. இந்த புத்தகமும் அறிவும் தான் மனித நேயத்தை வளர்க்கும், வேற ஒண்ணும் கிடையாது. புத்தகம் வாசிச்சு என்ன பண்ண போறீங்க? நம்ம ஏதாவது எடுத்து வாசிச்சுட்டு இருக்கோம், வீட்டுல இளைஞர்கள் வந்திருக்கீங்க, இப்ப ஆமா படிச்சு நீ கலெக்டர் ஆக போற, சொல்றதை கேளுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சமூகத்துல படிச்சாலே கலெக்டர் ஆகணுமா?
வேற எதாவது ஆகக்கூடாதா? அப்ப படிச்சு கலெக்டர் ஆக போற அப்படின்னு கேக்குறப்ப, ஆமா படிச்சு கலெக்டர் தான் ஆக போறேன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள். ஆமா படிச்சு டாக்டர் தான் ஆக போறோன்ற இளைஞர்கள், மாணவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். படிச்சு இன்ஜினியர் தான் ஆக போறோம்னு பொறியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள் உருவாகி இருக்கிறோம். ஆனா அது இல்ல செய்தி. ஒரு சமூகத்தில் மருத்துவர் உருவாவதோ, பொறியாளர் உருவாவதோ, வழக்கறிஞர்கள் உருவாகுவதோ செய்தி அல்ல. நல்ல மனிதர்களை ஒரு சமூகம் உருவாக்குகிறதா இல்லையா? அந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய பணிகளில் தமிழ்நாடு அரசு இந்த புத்தக கண்காட்சியை ஒரு முயற்சியாக எடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், இது எனக்கு 10 புத்தக கண்காட்சியை கடந்து 11வது புத்தக திருவிழாவில் பேசுகிறேன். நான் போய் பார்த்த வரைக்கும் போன 2 வாரங்களுக்கு முன்னால் பெங்களூரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவுக்கு சென்றேன். அவர்கள் புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமத்தை மேற்கொள்கிறோம் என்று எனக்கு சொன்னார்கள். ஆனா எனக்கு நான் தமிழ்நாட்டில் போன வரைக்கும் பார்க்கிறேன், பனியா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு வாங்குறவங்க எல்லாம் புக்கை வாங்கி படிக்கிறாங்களான்ற கணக்கெல்லாம் இல்லை. ஆனா இந்த இடத்துக்குள்ள வரணும்ன்ற ஆர்வம் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்கிறது. இப்ப அர்த்தம் என்னன்னு கேட்டா, அறிவாளியாக இருக்கிறோமா படிப்பாளியாக இருக்கிறோமா அப்படின்ற சண்டையில நம்ம யாரா இருக்கணும், எந்த பக்கம் நிக்கணும்னு கேட்டா, படிப்பறிவா பட்டறிவா என்ற மோதல் வருகிற போது பகுத்தறிவோடு யார் இருந்தாலும் அவர்களை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் தான் இன்றைக்கு தலைப்பு வெல்லும் சொல். இந்த தலைப்பை நான் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பில் என்ன பேசுவது அப்படின்ற ஆய்வு செய்யலாம் கொடுக்கல. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சார் தான் கால் பண்ணுவாங்க. அவர் எப்படின்னா, ஃபோன் பண்ணிட்டு வச்ச உடனே அவருக்கு நம்ம பதில் சொல்லலைன்னா திரும்ப ஃபோன் வரும். அந்த அளவிற்கு இவர்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடு வேலை செய்வதால் தான் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடிகிறது. இப்ப இந்த வெல்லும் சொல் அப்படின்னு சொன்ன உடனே பலருக்கு ஒரு சொல் பிடிக்கும். சிலருக்கு அன்பு அப்படின்ற சொல் பிடிக்கும், சிலருக்கு அறிவு அப்படின்ற சொல் பிடிக்கும், சிலருக்கு காதல் அப்படின்ற சொல் பிடிக்கும். நமக்கு ஆள் இருக்காங்களோ இல்லையோ காதல் அப்படின்ற சொல் பிடிக்கும். சிலருக்கு அறம் அப்படின்ற சொல் பிடிக்கும், சிலருக்கு வெறுப்பு தான் பிடிக்கும். சில பேர்த்துக்கு வெறுப்பை வச்சுதான் பேசவே தெரியும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சொல் பிடிக்கும். எந்த சொல் பிடித்தாலும் சரி, அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும்ல. எது நமக்கான சொல்? இப்ப நமக்கான சொல் எது என்ற தேடலில் நீங்க அப்படியே புத்தக கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், என் பெற்றோருடைய வயதில் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாசித்து 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். தயவு செய்து புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஒன்னும் ஆக போறது கிடையாது. இன்னைக்கு படிச்சாதான் படிப்புன்னு கிடையாது. வருஷத்துல 364 நாட்கள் அவங்க படிக்கட்டும். ஒரு நாள் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வாருங்கள். நீங்கள் பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம், உழைப்பின் மூலமாக முன்னேறியவர்களாக இருக்கலாம், பெரும் வணிகர்களாக இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபராக இருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், இங்க பாருங்க இந்த பங்களா என் பிள்ளை இதுதான், இந்த நிலம்லாம் என் பிள்ளைக்கு தான் கொடுக்க போறேன், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் அப்படின்னு நீங்க வரிசையா சீர்வரிசை நகைகள், பணம், வீடு, வாசல், நிலம் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அந்த பெண் குழந்தையினுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிக்கலை நீங்கள் கொடுத்த நிலம் தீர்க்காது. அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப வன்முறையை நீங்கள் கட்டி கொடுத்திருக்கக்கூடிய பங்களா வீடு தீர்க்காது. அந்த பெண்ணிற்கு ஏற்படக்கூடிய சவாலை நீங்கள் கொடுத்த பணமும் நகையும் தீர்க்காது. நீங்கள் கொடுக்கக்கூடிய படிப்பும் அறிவும் புத்தகமும் தான் அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் தீர்வாக அமையும். இப்ப இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுப்போம், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆண்களுடைய புத்தக ஆர்வம் எவ்வளவு இருக்கும்ன்றது எனக்கு தெரியல, பெண்களுடைய புத்தக ஆர்வம் எவ்வளவு இருக்கும்னு நமக்கு இன்னும் டேட்டா கிடைக்கல. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் புத்தக வாசிப்பு உங்களோடு நின்றுடும், பெண்களுடைய புத்தக வாசிப்பு என்னை போல ஊர் ஊராக சென்று பரப்புரைக்கு பயன்படும். எனவே பெண்களை வாசிக்க விடுங்கள். பெண் குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்யுங்கள். எதுக்கு அறிமுகம் செய்யணும்னா,
இங்க ஒரு ரெண்டாவது ஒரு நிகழ்ச்சியான செய்தியை சொல்லிட்டேன். இன்னொரு நிகழ்ச்சியான செய்தி, ஐயா இருந்தாங்க, எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுத்தாளர்களை உருவாக்கியவர் அப்படின்னு ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க. ஐயா என்கிட்ட எந்த ஊர் என்னன்னு கேட்டப்போ வழக்கமாக எனக்கு வரக்கூடிய கேள்விதான், துணைவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே ஐயா கிட்ட பதில் சொன்னேன், நான் இன்னும் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னேன். இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்கீங்க, வார்த்தையை நீங்க கவனிக்கணும், எது வெல்லும் சொல் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு பெண்கள் சொல்லுவோம், அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற உரிமை. இல்லைங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அர்த்தம் என்ன? வீட்டுல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைப்பாங்க. ஆனா நாம் படித்த கல்வி, பெரியாரால் பெற்ற பகுத்தறிவு என்ன புத்தியை கொடுத்திருக்குன்னா, எனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்பதான் பண்ணிக்குவேன், கல்யாணம் பண்ணிக்கல என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சலை, ஆற்றலை வாசிப்பு கொடுத்திருக்கிறது. புரிஞ்சு கைத்தட்டுறீங்க ரெண்டு பேரும் பெண் பிள்ளைகள். இப்ப இந்த கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா தமிழ் சமூகத்திற்கு எப்பவுமே ஒரு நெருடல் வந்துடும். ஆகலன்னு சொன்னோம்னாலே எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம் கூட ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ பாவம் ஆகல போல அப்படின்ட்டு. அதனாலதான் நான் சொல்லுகிற போதே அந்த சொல் சரியான சொல்லாக இருக்கணும். எனக்கு இப்ப பண்ணிக்க விருப்பம் இல்லை. இந்த உரிமை 30 வயதை நெருங்கி கொண்டிருந்தாலும் இதை சொல்லுவதற்கான துணிச்சல் எங்கிருந்து வரும் என்று சொன்னால், வாசிக்கக்கூடிய புத்தகத்தின் மூலமாக இருந்துதான் அந்த வெல்லும் சொல் நம் வாயிலிருந்து வெளிவரும். அதை சொல்லுவதற்கு வாசியுங்கள். இன்னொன்னு, வயதானவர்கள் நிறைய படிப்பாங்க. இங்க ஐயா ஒருத்தர் பார்ப்பதற்கே எனக்கு ரொம்ப அவருடைய காட்சியே அழகா இருக்கு. இந்த வீடியோ ஸ்டாண்டுக்கு பின்னாடி உட்கார்ந்து கண்ணாடி போட்டுட்டு ஐயா கேட்டுட்டு இருக்காரு. இங்க 1 2 3 4 5வது வரிசையில உட்கார்ந்து இருக்காங்க. போனை பேக், நீங்க தாங்க ஐயா, போனை பாக்கெட்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவர்களை போன்ற மூத்தவர்கள் வாசிப்பின் மீது எப்போதும் ஆர்வத்தில் இருப்பார்கள். ஏன் அந்த ஆர்வம் வந்தது அப்படின்னு ஆய்வெல்லாம் பண்ணல, யதார்த்தமாக ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது எனக்கு தெரிஞ்சது. கடைசியாக அந்த புத்தகத்தின் பெயரை நான் சொல்லுகிறேன், வாய்ப்பிருப்பவர்கள் வாங்கி படியுங்கள். முன்னாடியே சொல்லிடுறேன், அந்த புத்தகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்ட வாசகத்தை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு வயதாகி உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். வயசானா மட்டும் இல்ல, இப்ப எங்களுக்கு தான் உடல் நிறைய நடுங்குது குளிர்ல, ஆமா தானே? வயதாகி உடல் நடுங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய உடலின் பாகங்களுடைய முனகல் சத்தங்கள் நடு இரவில் உங்களை தூங்க விடாமல் துன்புறுத்தி கொண்டிருக்கலாம். கால் வலிக்கும், கை வலிக்கும், முதுகு வலிக்கும். வயதானவர்களுக்கு உடலில் வரக்கூடிய வலியால் தூங்க முடியாம முணங்கிட்டு இருப்பாங்க. அதற்கடுத்து நீங்கள் நேசித்தவரை நீங்கள் இழந்திருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏதோ ஒரு இழப்பு நேர்ந்திருக்கும். பைத்தியக்காரர்களால் உங்கள் உலகம் பந்தாடப்பட்டு கொண்டிருக்கலாம். அது வாஸ்தவமானது. திரும்பி பார்த்தா, சுத்தி பார்த்தா, நேரா பார்த்தா, டிவிக்கு போனா எல்லா பக்கமும். 4வது முக்கியமானது, கீழானோரின் மனங்களில் உங்கள் கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிந்தனையில் மேலானோர்கள் அடுத்தவருடைய கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க மாட்டார்கள். கீழானோரின் மனதில் தான் அடுத்தவருடைய கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்படும். இந்த 5ல இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், ஏதோ ஒரு வரிசையில வந்துருவோம். வயதாகி உடல் நடுங்கி கொண்டிருக்கலாம், தூக்கம் வராம உடலினுடைய பாகங்கள் முனகல் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கலாம், நேசித்தவரை இழந்திருக்கலாம். ஒரே ஒரு சின்ன திருத்தம், ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், பைத்தியம் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த கூடாது. காரணம், மன ரீதியாக மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்களை பைத்தியம்னு சொல்றது அவர்களை உள்ள அளவில் பாதிக்கும். இதையே நான் ஏத்துக்கிட்டு எழுதுன இதை பேசுறப்பெல்லாம் டிஸ்க்ளைமர் எதற்காக போடுவேன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூன் குருடு நொண்டின்லாம் சொல்லாம மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும்னு ஒரு முதலமைச்சரே சொல்லக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு தான் இருந்தது. அந்த வழியில் வந்த நம்ம அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு எழுதியவருடைய சொற்களில் தான் நான் சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்து முக்கியமானது, கீழானோரின் மனங்களில் நம்முடைய கௌரவம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கலாம். இது ஏதாவது ஒண்ணுல நம்ம படாத பாடுபடுறப்ப என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, நிர்கதியாக நிற்போம்ல. நான் போகக்கூடிய இடங்களில் எல்லாமே சொல்லுவேன், நேசித்தவரை இழந்திருக்கலாம்ன்ற வார்த்தையை வாசிக்கின்ற போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஆகும். காரணம், என்னுடைய தந்தை இறந்த போது எனக்கு வயது 15. 10வது படிக்கிறப்ப தந்தையை இழந்தவர்களுக்கு நான் சொல்லுவது புரியும். கைப்பிடித்து நடந்த தந்தை இன்றைக்கு உலகமே எனக்காக கரவொலி எழுப்பினாலும் கரவொலி எழுப்புவதற்கு இல்லை அப்படின்றது
வாழ்நாள் சோகம் கொடுமை. இப்ப இதுல இருந்தெல்லாம் எப்படிங்க மீண்டு வர்றது அப்படின்னா, இந்த புத்தகத்தில் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளர் பதிவு செய்கிறார், இது எது நடந்திருந்தாலும் பரவாயில்லை, இதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கற்றுக்கொண்டே இருங்கள், கற்பதை நிறுத்தி விடாதீர்கள், அதுதாங்க தீர்வு அப்படின்னு சொல்றாரு. இது இடம்பெற்ற புத்தகத்தின் பெயர் இக்கிகை, ஜப்பானிய புத்தகம். அதனுடைய மொழிபெயர்ப்பாக இக்கிகை அப்படின்ற புத்தகங்கள் இருக்கு. இதுல கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான்ட்டாங்க. நம்ம ஆட்கள் கண்டதை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டதை படிக்கணும் அப்படின்றதுல பல அர்த்தங்களை இன்றைக்கு பல பேர் சொல்றாங்க. கண்டு அதை படிக்கணும்னு சொன்னாங்க, கண்டதை படிக்கணும்னு சொல்லல, தெளிவா படிக்கணும்னு சொன்னாங்க, ஆழமா படிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம ஆட்கள் ஏதோ ஒன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பல பேர் பல அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு காலையில் கருமாத்தூர், உங்க எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, அதில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் பேசிவிட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். ஏறக்குறைய 2000 மாணவர்கள் அமர்ந்திருந்த அரங்கம் அது. ஆண் மாணவர்கள், பெண் மாணவர்கள். பெண்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களே நம்மளை சொல்லிக்கிறப்ப நாங்கள் மாணவிகள் சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா மாணவர் அப்படின்ற சொல்லும் நமக்கானதுதான். மாணவன் ஆண்பால், மாணவி பெண்பால், மாணவர் பொதுப்பால், இரு விகுதி நமக்கும் வரும். நாமும் மரியாதைக்குரியவர்கள் தான். தலைமை ஆசிரியர் அப்படின்னா 2 பேரும் தான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரியர் அப்படின்னு ஒரு ஆணை அறிமுகப்படுத்திடுவாங்க, இவங்க தலைமை ஆசிரியை அப்படின்னுவாங்க. என்னுடைய அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். மறந்தும் கூட எங்க அம்மா தலைமை ஆசிரியையா இருந்தேன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். சரி, நீ தலைமை ஆசிரியை, நான் அங்க தலைமை ஆசிரியன் அப்படிதானே இருந்திருக்கணும், இன்னாதானே இருந்திருக்கணும். அவருக்கு இரு வருகிறதுனா உனக்கும் இரு வரும். நாமும் பொதுப்பாலுக்கு தகுதியானவர்கள், மரியாதைக்குரிய சொல்லுக்கு தகுதியானவர்கள். அந்த சொல் தான் வெல்லும் சொல்லாக தமிழ்நாட்டில் இருக்க முடியும். அப்ப அந்த மாணவர்கள், ஆண் மாணவர்கள், பெண் மாணவர்கள் எல்லாரும் இருக்காங்க. உங்களிடத்தில் உண்மையாகவே நான் உருக்கமாக சொல்லுகிறேன், அந்த குழந்தைங்க கிட்ட நான் முதல்ல கேட்ட கேள்வி, ஏன் குழந்தைங்கன்னு சொல்றேன்னா, 1ஆம் ஆண்டு மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 18 வயது நிறைவடைகிற வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான். 2000 பேர் இருக்கக்கூடிய அரங்கத்தில் எத்தனை பேருடைய தாத்தா படிச்சவன்ற கேள்வியை வழக்கமாக நான் கேட்பேன். 5 பேர். எத்தனை பேர் பாட்டி இல்ல? தாத்தாவே படிக்க விடல கருமாத்தூர்ல, பாட்டி எப்படி படிக்க விட்டுருப்பாங்க? அப்பா எத்தனை பேர்னு கேட்டா 2000 பேர் இருக்க அரங்கத்தில் 50 பேர் கூட கை தூக்கல. நானா சரி நம்ம அப்பா தானே பாவம்னு சொல்லிட்டு ஒரு 70 பேர் கணக்கு வச்சுக்கிட்டேன். அம்மா எத்தனை பேர் தான்? 20 பேர். இப்ப நான் சொன்னேன், 2000 பேர்ல 5 பேரோட தாத்தா படிச்சான்றது செய்தி இல்லப்பா. 1900க்கு மேற்பட்டவர்களும் முதல் தலைமுறையா படிக்க வந்துட்டீங்கன்றதுதான் செய்தி. நீங்கள் வந்தால் உங்கள் ஊர் வரும், நீங்கள் வந்தால் உங்கள் கிராமம் வரும். வழக்கமாக அந்த சொல் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள் காலையில் நடந்த நிகழ்ச்சி ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அங்க இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொன்னாங்க, நமக்கே தெரியும் தென் பகுதிகளில் பெண் சிசு கொலை நிறைய நடந்தது. அதெல்லாம் தாண்டி அங்க வந்து அந்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்தாங்க. வழக்கம் போல அந்த பசங்கள்லாம் பாட்டு போட்டோடனே டான்ஸ் ஆடிட்டு பயங்கர ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க மொழியில சொல்லணும்னா நல்லா வைப் பண்ணுங்க பண்ணலாம். நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க சத்தமே இல்லாமல் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. பாட்டு போட்டாலும் அந்த பிள்ளைங்க அமைதியா இருக்கு, நடனம் ஆடினாலும் அமைதியா இருக்கு, நம்ம பேசினாலும் ஐயோ கை தட்டுனா பாத்துருவாங்களோன்னு அமைதியா இருக்கு. இவ்வளவு அமைதியோடு இருக்கீங்களே, நீங்க அமைதியா இருக்க கூடாது, ஆர்ப்பரித்து கொண்டாடணும்னு சொன்னேன். காரணத்தை சொன்னேன், நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பகுதிகளில் இங்க உட்கார்ந்துருக்க 2000 பேர் ஆணோ பெண்ணோ, அங்க கல்லூரியில உங்களோட பாட்டியோ பாட்டியோட பாட்டியோ கள்ளிப்பாலுக்கு இரையாகி செத்து போயிருக்கலாம். அதிலிருந்து தப்பித்து பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் போராளிகள் தான். போராளிகளாக நீங்கள் உட்கார்ந்திருக்கீங்க. அந்த சொல் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கும். ஐயோ உயிரே தப்பிச்சு வந்துட்டோம், படிப்பு தானே படிச்சிடலாம். இப்ப மேடையில் வந்து பரிசளிப்பு விழாவின் போது அந்த பெண் பிள்ளைகள் வந்தப்ப பாதி பேருடைய நெற்றியில் குங்குமம் இருந்தது. சில பேருக்கு வெளிப்படையாகவே மஞ்சள் கயிறு தெரிஞ்சது. அந்த முடிஞ்ச பிறகு நடன நிகழ்ச்சி. இதெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும், இறுதியில் சொல்கிறேன். நடன நிகழ்ச்சியில ஒரு தம்பி ஆடுறாரு. நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாடல், உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய பாடல் என்று நினைக்கிறேன்.
ஒருவேளை தவறாக இருந்தா, ஏன்னா இப்போ பாட்டை தப்பா பாடினாதான் நாட்டுல பிரச்சனையே. அதுதான் இருக்கிறதுலயே நாட்டுல பெரிய பிரச்சனையா இருக்கு. அது அவர் இந்த கன்னத்தின் முத்தத்தின் ஈரம் காயவில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும். இப்போ வந்து அது ரீமிக்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரியும், இன்ஸ்டால இருக்க தம்பிங்களுக்கு. அதுல ஒரு லைன் வரும், அந்த கழுத்தை பார்த்தேன். அது என்ன லைன் சொல்லுங்க? நான் மற்ற பேசாத மாதிரி பேசிட்டு போக மாட்டேன், உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இளைஞர்கள் சொல்லுங்க, பெண்கள் எல்லாம் பாருங்க. 2K கிட்ஸ்லாம் சும்மா இருக்கீங்க, 90s கிட்ஸ்லாம் சும்மா இருக்கீங்க, 80s கிட்ஸ்ல இருக்கீங்க. அப்பா பாருதான், கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனம் ஆகவில்லையே. ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வெல்லும் சொல்லாக இருந்ததுன்னா, கண்ணி எப்படி கல்யாணம் ஆகாதனால, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனம் ஆகவில்லையே. சரிதான். இப்ப யார் கழுத்தை பார்த்து எங்க அப்பாவுக்கு, எங்க தாத்தாக்கு, இங்க வந்திருக்க எங்க பெரியப்பாக்கு, சித்தப்பாக்கு, அண்ணனுக்கு, சாருக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இருக்கா இல்லையா? இங்க இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில் நான் எங்கு சென்றாலும் பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு வீட்டையா இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நேற்றைக்கு திருச்சியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது பஞ்சடைஞ்ச தலையோட அந்த கோலத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம், கணவனை இழந்தவர். அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கோம், விதவை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னேன், 60 வயசுல எங்க தாத்தாமா இருக்கோ, 70 வயசுல தாத்தாமா இருக்கோ வீட்டம்மா இறந்தாலும் அடுத்த நாள் ஒரு புது மாப்பிள்ளையா இருந்ததுதான் இந்த தமிழ்நாடு, இந்தியாவில் நடந்தது. ஆனா நமக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சு 16 வயசுல வீட்டுக்காரர் செத்துட்டாலும் விதவை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்த உடனே ஒருவருடைய கணவன் இறந்து விட்டாரா இழந்து விட்டாரான்னு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் 21 வயது தொடங்கி சாகர வரைக்கும் ஒரு ஆணுக்கு கூட வீட்டம்மா இருக்காங்களா, 2வது கல்யாணம் ஆச்சா, வீட்டம்மா இல்லையா, எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஏதாவது சட்டம் போட்டு சொன்னாங்களா, நீங்கெல்லாம் இப்படிதாமா இருக்கணும், அவர் இப்படிதாமா இருக்கலாம்னா? இல்ல. எது சொன்னது? ஏதோ சொல்லுச்சு. அதுக்கு என்னனாலும் பேர் வச்சுக்கலாம், சாஸ்திரம்னு வச்சுக்கலாம், வேதம்னு வச்சுக்கலாம், மனுன்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு பேரை வச்சுக்கலாம். அவங்களாம் சொன்னாங்க, நாங்க கேட்டோம்னப்ப சமூகத்தில் ஒருவர் கேட்டார், கணவனை இழந்தால் விதவை. சரி போ விடுறேன், இருந்துட்டு போகுது. ஆங்கிலத்தில் 2 சொற்கள் இருக்கு, விடோ, விடோவர். விடோனா விதவை, விடோவர்னா மனைவியை இழந்த கணவர். தமிழ் இவ்வளவு சிறப்பான மொழி, இத்தனை வருடங்கள் இருக்கக்கூடிய மொழி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேயே தோன்றிய மொழியில் எங்களை குறிப்பதற்கு சொல் இல்லையா என்று கேட்டுவிட்டு தன்னை தானே நான் ஒரு விதவன் என்று அழைத்துக் கொண்ட தலைவர் தந்தை பெரியார் என்ற தலைவர். அந்த சொல் நான் வாசிக்கிற போது அத்தனை ஆயிரம் கேள்விகளை எனக்கு எழுப்பினது மட்டும் கிடையாது, இந்த சமூகத்தில் அப்படி இருந்த பெண்களை என்னவாக வைத்திருந்தோம். இன்னைக்கு வெளியே வந்துட்டோம். இப்ப ஆண்களுக்குலாம் இங்க பார்த்த உடனே கடுப்பா இருக்கும், சில ஊர்ல எல்லாம் எரிச்சலா இருக்கும். என்ன எரிச்சல்னா, சும்மாவே வந்து எதையாவது இந்த பிள்ளை சொல்லி விட்டு போயிடுது, இவங்க நம்ம கிட்ட அடங்கியே நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஆத்திரம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரப்ப அவங்க வந்து ஊராட்சி மன்ற உறுப்பினர், அவங்க கணவர் வந்து சொன்னாரு, நைட்ல இந்த அம்மா உங்க வீடியோவா பாக்குதுமா, அதனாலதான் நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், அவங்க பாக்குறத விட நீங்க தானே முக்கியமா பார்க்கணும், நீங்க போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஏன்? ஒன்னே ஒண்ணுதான், இந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க, என்னென்ன அலுப்பு பண்ணதுங்க தெரியுமா? நீங்க என்னன்னா பெண்ணுக்கு விடுதலை, பெண்ணுக்கு உரிமை அப்படின்றீங்க, அந்த அட்டுழியம் பண்ணுதுக்கா அப்படிதானே நினைக்கிறீங்க யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள். எங்களெல்லாம் ஏமாத்திடுதுங்கக்கா, அதானம்மா, அதான் நினைப்பீங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வேண்டாம்பா. இப்போ ஒரு நடன நிகழ்ச்சி, கிராமிய நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலைஞர்கள், நேற்றைக்கு வந்த இசைக்கலைஞர்கள், யாரோ ஒருத்தவங்க ஆடுறாங்க, பொங்கல் விழாலாம் ஊர்ல நடக்கும், ஏறி குதிச்சு ஆடிக்கிட்டு இருப்பீங்க, பசங்கள்லாம் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னைக்கு காலையில கல்லூரியில எனக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கு பிஜிஎம் போட்டதை அவனுங்க டான்ஸ் நினைச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பிங்க. அப்புறம் அவங்க எல்லாம் உட்கார வச்சு பேசுறப்ப நான் சொன்னேன், ஒரே ஒரு நூல் அளவு வித்தியாசம் தான் இந்த உரிமையில, ஒண்ணும் கிடையாது. நீங்க எந்திரிச்சு ஆடினா ஆடாதீங்க உட்காருன்னு சொல்லுவோம், ஆமா தானே, ஆடாதீங்க உட்காரணும். பெண் பிள்ளைங்க ஆடினா என்ன ஆட்டம் ஆடுது வரணும், வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இந்த சொல் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம்ல. இப்ப என்னை பார்த்து என்னமா பேசுது அந்த பிள்ளைன்னு சொல்லலாம், என்னமா பேசுது இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம்ல. எந்த சொல் வெல்லும் சொல்லாக இருக்கும் உண்மையான்னு கேட்டா
ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படாத எந்த சொல்லும் வெல்லும் சொல் கிடையாது. ஏதாவது பிடிச்சி உழுக்கணும்ல. சும்மா 1 மணி நேரம் பேசிட்டு போன பிறகு நீங்க வீட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வந்தா அது எப்படி வெல்லும் சொல்ல இருக்க முடியும்? ஆமா, நம்ம ஏதோ இடத்துல தப்பா இருந்திருக்கோம் தோண வைக்கணும், இல்ல நம்ம சரியாதான் இருந்திருக்கோம் நம்மளை பெருமைப்பட வைக்கணும். சரி, நம்ம போய் இப்படி இருந்துட்டோமா நம்மளை கவலைப்பட வைக்கணும், இனிமே இப்படி இருக்க கூடாதுன்னு மாற்றம் வரணும். இது எதையுமே சொல்லலன்னா புத்தக கண்காட்சி எதற்கு? நம்ம எதுக்கு பேசணும்? அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் ஒண்ணுமே இல்லாமலாம் பேசிட்டு தாங்க இருக்காங்க நீங்க நினைக்கலாம். அந்த சொற்களும் வெல்லாது, அவர்களாலும் வெல்ல முடியாது. அது தமிழ்நாட்டினுடைய பண்பு. அந்த இடத்திலிருந்து சொல்லுகிறேன், இலக்கியத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம், இலக்கிய திருவிழாக்களை நடத்துகிறோம். இங்க பார்த்த சார் கூட சொன்னாரு, வைகை தமிழ் சங்கம் இருக்கிறது, தமிழ்நாடு அரசின் சார்பில் வைகை திருவிழா நடத்துறாங்க, பொருணை திருவிழா நடந்திருக்கு, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இலக்கியத்தை படித்து வாசித்து புரிந்து கொண்டு அந்த இலக்கியத்தை அடிவொற்றி அப்படியே வாழப்போகிறோமா, அல்லது அந்த இலக்கியத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்த போகிறோமா அப்படின்னு யோசிக்கிறப்பதான் ஒரு சங்க இலக்கிய பாடல். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஏதாவது ஒரு சொல் தவறாயிட்டா மன்னிச்சிருங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த சங்க இலக்கிய பாடலை படிச்சுட்டு எனக்கு நிறைய தோணுச்சு. இங்க பார்த்தா பாதி பேர் ஆசிரியர்கள் தான் இருக்கீங்க. இந்த பாடலை எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் ஆமா நான் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. மற்றவர்களுக்கு அது புத்தகத்திலேயே வருவது கிடையாது. நானும் தெரியாதனமா தான் படிச்சேன், படிக்கணும்லாம் படிக்கல, படிக்கிற போது வந்தது. அதை சொல்லுகிறேன். ஐயோ அக்கா சங்க இலக்கியத்துக்கு போயிட்டாங்களான்னு தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் போர் அடிச்சிடக்கூடாது, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவேன். அணில்வரி கொடுங்காய் வாழ்போல் திட்ட கால் போல் நறுநெல் நல்விளர் நறுநெல் தீண்டாது. நல்விளர் நறுநெய் தீண்டாது அப்படின்னா நமக்கு புரியுது, நல்ல நெய் சோறுலாம் சாப்பிட முடியாது. அதுக்கு அடுத்து அடையிடை பிழிந்த கைப்பிழி பிண்டம் வெள்ளியல் சாந்தொடு புளிப்பெய்து அட்ட வேலை வெந்தை வல்சி ஆக பரல்பெய் பள்ளி பாயின்றி வதியும் உயவேல் பெண்டிரேம் அல்லே மாதோ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை யார் பாடுறான்னு கேட்டீங்கன்னா பெண்பார் கவிஞர். அவங்க யாருடைய இணையர் மனைவி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருக்கோப்பெண்டு, அவருடைய பூதப்பாண்டியன் அவருடைய இணையர் பெருக்கோப்பெண்டு. இந்த பாட்டுக்கு அவங்க அர்த்தம் சொல்றாங்க. நம்மாவே நல்லா கேட்டுக்கங்க, ஏன்னா நான் சொல்லுவதை விட அவர் சொன்ன மொழியில் சொல்லுகிறேன். வெந்தும் வேகாததுமான வேலைக்கீரை கலந்த சோறு, வெள்ளை எள்ளும் புளியும் இட்டு அரைத்த துவையல், வெள்ளரிக்காய் போன்ற சோற்று திரள், நறுநெய் கலவாதது, பிழிந்துண்ணும் நீர் உணவு, படுக்கவும் பாயில்லாமல் பரல் கற்கள் மிக்க கட்டாந்தரையில் படுத்தல் போன்ற விதவை கொடுமையை விளக்கி சொல்கிறாள். அந்த அம்மா இதெல்லாம் விளக்கி சொல்றாங்க. இப்ப இதுல அர்த்தத்தை மறைபொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்விளர் நறுநெய் தீண்டாது அப்படின்னா பிறந்ததுல இருந்து அவங்க பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனா இருந்திருப்பாங்க, நெய் போட்டே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க. அதனாலதானே இப்ப நெய் போட்டு சாப்பிட முடியலன்றது பிரச்சனையாகுது. பிழிந்த சோறுன்னா பழைய சோறு, கட்டாந்தரையில படுக்கணும். எதுக்குங்க? பிறந்ததுல இருந்து நெய் போட்டு சாப்பிட்டேன், பாயில தான் படுத்தேன், நல்ல சோறுலாம் சாப்பிட்டேன், வெந்த சோறு சாப்பிடக்கூடாதுன்றீங்க, வேலைக்கீரை கலந்த சோறுன்றீங்க. என்னத்துக்குன்னு கேட்டா பூதப்பாண்டியன் இறந்துட்டாரு, பூதப்பாண்டியன் மறைந்து விட்டதால் நீங்க இதெல்லாம் கொடுமை அனுபவிக்கணும்னப்ப அவங்க வேகமா சொல்றாங்க, பல்சான்றீரே பல்சான்றீரே, பெருசா படிச்சிருக்கேன்ற சான்றோர் பெருமக்களே செத்து போற விடுங்கயான்னு கேக்குறாங்க. தீயில் பாய்ந்து அவங்க சாக வராங்க, இவங்க புடிச்சு இழுக்கிறாங்க. எதுக்குங்க சாக விட மாட்டீங்கன்னா, அப்படிலாம் சாக விட முடியாது, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ன உடனே தான் அந்த அம்மா கோவப்பட்டு இந்த பாடலை பாடுறாங்க. இத்தனை கொடுமையை அனுபவிப்பதற்கு நான் ஒரே நேரத்தில் தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்வேன். அதான் உண்மை. இப்ப அப்படியே வாங்க, உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். இப்பெல்லாம் எங்கெங்க அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அது உடன்கட்டை ஏறுதல் கிடையாது. தீல குதிக்கிறது என்ன குற்றால அருவியா? உங்களுக்கு இங்க இருக்கிற மாதிரி தேனிக்கு பக்கத்துல இருக்க அருவியா? அது ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கிறதுக்கு நெருப்புல அவங்களே குதிச்சுக்குவாங்களா? இப்ப உடன்கட்டை ஏற்றுதல், உடன்கட்டை ஏறினா கூட பரவாயில்ல, விதவை கொடுமையை அனுபவிக்க முடியாது என்று சொன்ன அந்த பெண்பார் கவிஞரும் புரட்சியாளர் போராடினான். அவங்க தலைமுறைக்கு அது போராட்டம் தானே.
இன்னைக்கு தலைமுறைக்கு நான் இப்படிலாம் இருக்க முடியாது, நம்ம பேசுறது போராட்டம்னா அவர்கள் முன்னால் கேள்வி கேட்ட அந்த பாடல் போராட்டம் தான். இப்ப இதுல இருந்து நம்ம எந்த சொல்லை எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, யார் உண்மையான சான்றோர்? அந்தந்த சமூகத்திற்கு தேவையான மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் தான் உண்மையான சான்றோர் பெருமக்கள். வயதில் மூத்தவர் என்பதால் ஒரு சான்றோர் அல்ல, கற்றறிந்தவர் என்பதால் ஒரு சான்றோர் அல்ல. சில பேர் வந்து பேருக்கு பின்னாடி 10 டிகிரி போட்டிருப்பாங்க, மனுஷங்களை மேல கீழே பார்த்து பழகுவாங்க. எதுக்கு எதுக்கு படிச்சுட்டு? சில பேர் பயங்கரமா படிச்சிருப்பாங்க, மருத்துவர்னு வாங்க, டாக்டர் எல்லாமே, இன்ஜினியர் எல்லாம் சொல்லுவாங்க. மனிதர்களை பார்த்த உடனே அவங்க தலையில தொப்பி இருக்கா, குள்ளா இருக்கா, சிலுவை இருக்கான்னு பார்த்தா எதுக்கு அந்த படிப்பு? மனிதரை மனிதராக பார்க்க தெரிந்தவர்கள் தான் சான்றோர். அந்த சான்றோராக இருப்பதற்கு எந்த சொல் தமிழ்நாட்டில் பயன்பட்டது? ஒரே ஒரு சொல் தான் தமிழ்நாட்டில் நம்மை சான்றோராக மாற்றியது. ஒரே ஒரு சொல். நீங்க எவ்வளவு நாளும் படிச்சிருக்கலாம்பா, தலைமுறையா படிக்காம இருந்திருக்கலாம்பா. இந்த பகுதிகளில் பார்ப்பதற்கு தான் ட்ரை ஏரியான்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தவரை பல படிப்பாளிகளும் படைப்பாளிகளும் இருக்கக்கூடிய பகுதி. படைப்பாளிகளை பற்றி பேசுகிற போது மண்ணின் மைந்தர்களாக இருந்து தங்களுடைய கலை உணர்வை காட்டியவர்கள், எல்லாவற்றையும் தாண்டி மொழிக்காக உயிர் நீக்குவதற்கு தயாராக இருந்த பெருமக்களை கொண்ட பகுதிகளில் ஒன்று இந்த தேனி மாவட்டம். வரலாற்றை எடுத்து பார்த்தா 14 வயசுல 15 வயசுல எல்லாம் மொழி போருக்காக தமிழை காக்க வேண்டும் என்று வீதியில் இருந்து உயிர் நீத்தவர்களை பெற்ற பல மாவட்டங்களில் ஒன்று தேனி, கம்பம் தான். இப்ப இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் சான்றோர்களான்னு கேட்டா ஆமா. அவங்க என்ன அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு அர்த்தமா? என் மொழியை நான் காப்பேன் என்பதல்ல செய்தி. வேறு மொழியால் எங்கள் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள்ன்றதும் செய்தி இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணாம் தமிழ்நாடு சொல்லுதுன்னா அதுல அர்த்தம் அதெல்லாம் வேண்டான்றது கிடையாது. அந்த ஆதிக்கம் வேண்டான்னு ஏன் சொல்றோம்னா, நம் பண்பாடு வேறு, அவர்கள் பண்பாடு வேறு. நம் பண்பாடு என்னன்னா, புடிக்குதோ இல்லையோ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீ வேஷமாவது கட்டிட்டு ஆரம்பிங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் மனதில் ஆழ் மனதில் நீங்கள் ஒரு ஜாதிய சிந்தனையாளராக இருக்கலாம். இதெல்லாம் பேசினா அடுத்த முறை புத்தக திருவிழால கூப்பிடுவாங்களான்னு தெரியாது. கூப்பிடனாலும் பிரச்சனை இல்லை, வந்துட்டே 10 நிமிஷம் அவங்க மைக்க வாங்க முடியாது, அதனால பேசிட்டு போயிடுவேன். நீங்கள் ஆழ்மனதில் ஏதோ ஒரு சிந்தனையாளராக இருக்கலாம், மதத்தின் மீது பற்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், நீங்க என்ன வேணா இருக்கலாங்க. ஆனால் தமிழர் அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லணும்னா ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். BA தமிழ் முடிக்கணுமா, MA தமிழ் முடிக்கணுமா, PhD முடிக்கணுமா, அது இல்ல கணக்கு. கீழடியை ஏத்துக்கிட்டு இருந்தானா நீங்க தமிழா இருக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. நான் கீழடியை ஏத்துக்க முடியாதுன்னா தமிழராக இருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னு அர்த்தத்தை சொல்றேன். கீழடி பேசிய சமத்துவத்தை ஏத்துக்க முடியலன்னு அர்த்தம். கீழடியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் கீழடி பேசிய அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா தோண்டிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமா. தோண்டி 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 எடுத்து பார்த்தா 3 விஷயத்தை தவிர எல்லாமே கிடைச்சிச்சு. கீழடியில் பொருட்கள் கிடைத்தது, தமிழருடைய பண்பாட்டு சான்றுகள் கிடைத்தது, எழுத்துகள் கிடைத்தது. இதெல்லாம் வச்சு சுட்ட பானைகளை வைத்து அதில் எழுதியிருந்ததை வச்சு நீங்க பாத்தீங்களா, இந்த ஆட்கள்லாம் படிச்சவங்க, தமிழர்கள் எல்லாம் கடல் தாண்டி பயணம் செய்தவர்கள்னா சொன்னோம். கிடைக்காத 3 என்ன? வெல்லும் சொல்லில் அடுத்த சொல்லை சொல்லுகிறேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இளைஞர்களே. இல்லை அப்படின்றதுதான் அடுத்த சொல். என்ன இல்லை? கீழடியில் தோண்ட தோண்ட 3 விஷயம் இல்லை. ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம், 3வது சாமி. ஜாதி, மதம், சாமி இல்லை. ஒருவேளை அப்படிலாம் இல்லைங்கன்னு இப்ப எங்க அண்ணன் மாலை போட்டிருக்கவர் வந்து அங்க சாமி இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு சொன்னார்னு வச்சுக்கோங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். காரணம், கீழடியில் சாமி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது குலத்துக்கு ஒரு சாமியாக இருந்திருக்காது, அனைவருக்குமான சாமியாக தான் இருந்திருக்கும். அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த சொல்லை ஏற்றுக்கொண்ட நம்ம மன மகிழ்ச்சியோடு இருப்போம். யோசிச்சு பாருங்க, சில பேர் எப்ப பாரு கடுகடுன்னு இருப்பாங்க. நமக்கு ஒன்றும் புரியாது. எதுக்குப்பா, நல்லா இருக்கு, காசு பணம்லாம் இருக்கு, சட்ட துணியெல்லாம் இருக்கு, என்னத்துக்கு கடுகடுன்னு இருக்கேன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்புறம் நமக்கு பெண்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும், ஆண்களுக்கு என் தம்பிகளுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதே ஸ்ட்ரெஸ் தான்.
எல்லாமே ஸ்ட்ரெஸ் அப்படின்வாங்க. கல்லூரிகள்ல போய் கேட்டோடனே அக்கா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுக்காருவாங்க. ஏன்டா ஸ்ட்ரெஸ், டேட்டா முடிஞ்சு போச்சான்னு நான் கேட்பேன். 50% டேட்டா கன்சியூம்டு அப்படின்னா ஸ்ட்ரெஸ், 75% டேட்டா கன்சியூம்டு தான் ஸ்ட்ரெஸ். இன்ஸ்டா ரீல்ஸ் பைக்ல போயிட்டு இருக்கும், பஸ்ல போறப்ப பார்த்தா சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்ட்ரெஸ். 30 செகண்ட் பார்த்து முடிக்கணும்ல, அதுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சா ஸ்ட்ரெஸ். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தலைமுறைனால என்னாலையும் உங்களாலையும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இருக்க மரியாதையே போயிடுச்சு. இப்ப அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம மனமகிழ்ச்சியோட இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும்? நமக்கு மூத்தவங்க எல்லாம் வெறுப்பா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க, எதுக்கு சிடுசிடுனே இருக்காங்கன்னு தெரியாம இருப்பாங்க. ஆனா நாம் மனமகிழ்ச்சியோட இருப்பதற்கு ஒரே ஒரு, அதை நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், உங்கள் மொழியில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம், இல்ல அதுதான் தந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம், சூட்சமமாக எடுத்துக்கொள்ளலாம், விதியாக எடுத்துக்கொள்ளலாம், என்னன்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா மத்தவங்களை நீங்க பாக்குறப்ப ஆள் மனசுல ஒரு பொறாமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொறாமையினால எதிரில் இருக்கவங்களுக்கு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்கள அது பாடே படுத்தாது. பொறாமையா இருக்கேன் நான் உன் மேலும் போய் சொல்ல முடியுமா? அப்பா எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பொறாமையா இருக்குப்பா, விளையாட்டா சொல்லலாம். இப்ப என்னை பார்த்து நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கா, ஜாலியா இருக்கீங்கக்கா, எங்கனாலும் போறீங்க எங்கனாலும் வரீங்க. அது வந்து பொறாமை இல்லை, ஏக்கம். இப்படி இருக்க முடியாதா என்ற ஏக்கம். அப்படி இல்லாம எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஓ வாயா பேசுற, என்ன பண்றேன் பாருன்னு மனசுக்குள்ள ஆள் மனதில் இருந்தால் அது பொறாமை. அந்த பொறாமையால் எனக்கு ஏதாவது ஆக போதா? அவங்களுக்கு என்ன ஆகும்? நெஞ்சு வலி வந்துடும் ஒரு நாள்ல. இப்ப நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னா இளைஞர்களை நல்லா கேட்டுக்கங்க, தீய எண்ணங்கள் இல்லாதவர்கள் தான் மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அடுத்தவர்களை பார்த்து பொறாமை இல்லாத வாழ்க்கை, அடுத்தவர்களை பார்த்து எப்ப பாரு அவங்களுக்கு ஒரு சாயம் பூசிக்கிட்டே இல்லாம இருந்தோம்னா மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியும். சாயம் பூச தோன்று ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு படத்துல வரும்ல, உருப்பிட மாட்டடா உருப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சொல் மாறிவிடும். இதுக்கெல்லாம் சேர்த்து 3 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இத்தனை வெல்லும் சொன்னேன். முதல்ல சொன்னது என்ன, ரெண்டாவது சொன்னது என்ன, மூணாவது சொன்னது என்ன, திரும்ப எங்கிட்ட கேட்டீங்கன்னா நானே சொல்ல முடியாது, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். அன்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், அறமாக இருக்கலாம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குமாக இருக்கலாம், கற்றுக்கொண்டே இருப்பதாக இருக்கலாம், நீங்கள் போராளிகள் என்ற சொல்லாக இருக்கலாம், அவர்கள் விதவை என்றால் நான் விதவன் என்று சொல்லுவதற்கு தயாராக இருங்கள் என்ற சொல்லாக இருக்கலாம், பொறாமைப்படாதீர்கள் என்ற சொல்லாக இருக்கலாம், மனிதராக இருங்கள் என்று சொன்ன சொல்லாக இருக்கலாம். இதில் எந்த சொல் வேண்டுமானாலும் வெல்லும் சொல்லாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து ஒரு சொல் தான் வெல்லும் சொல்லாக இருந்தது, இன்றைக்கு வென்று நிற்கும் சொல்லாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையாக மனித வாழ்வுக்கு எது தேவை அப்படின்னு நான் கேட்டேன்னா எல்லாரும் பதில் சொல்லுவீங்க. வழக்கமாக பதில் சொல்ல முடிந்த கேள்விகளுக்கு நான் பந்தயம் கட்ட மாட்டேன். இன்னைக்கு காலையில பந்தயம் கட்டினேன் பிள்ளைங்க கிட்ட, 5000 ரூபாய் பந்தயம், காசு பேக்ல இல்ல ஜிபே பண்ணிடுறேன்னு பந்தயம் கட்டினேன். என்ன பந்தயம்னா, இங்க இருக்கவங்க யாராவது சொல்லி கூட பரிசு வெல்லலாம். யாராவது ஒருத்தர் முன்வரிசை மேடை நான் நீங்கள் எங்கேயாவது நின்று கேட்டுக்கிட்டு இருக்க தம்பிங்க தங்கச்சிங்க அக்காங்க யாருனாலும் பிறந்தா நான் இந்த சமூகத்துல தான் பிறப்பேன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பிறந்தவங்க எழுந்து நின்னா 5000 ரூபாய் பரிசு. கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி தானே நான் கேட்டது. அப்படி எப்படி பிறக்க முடியும்? பிறந்தா இந்த மதம் தான் அப்படின்னு பிறந்தவங்க யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு காலையில கேட்டேன், கடல்லே இல்லை. அப்படி எப்படி பிறக்க முடியும்? இப்ப உண்மை என்னன்னா, இன்னைக்கு நான் இவர், நான் அவர், நான் அப்படி இருந்தவர், நான் இப்படி இருந்த ஒன்னும் இல்ல. கப்பல் ஓடிச்சு, நம்ம பேர்ல ஒண்ணும் ஓடல. நாம் எல்லோரும் படிப்புக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள். ஒரு தலைமுறையாவது படித்து விட முடியாதா என்று தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப நம்ம படிச்சு முன்னாடி வந்து தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அருமை இளைஞர்களும் பெண்களும். அது இல்ல செய்தி. எந்த சமூகம், எந்த மதம், எந்த பாலினம், அதெல்லாம் நம்ம தேர்வு கிடையாது. பிறப்பு என்ற விபத்தின் மூலமாக ஏற்பட்டதுதான் அது எல்லாம். ஆமா தானே? இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும்னு எம்டன் மகன் மாதிரி அப்பாவை கேட்டா பிறப்போம். மறைச்சுக்கிட்டே இருக்கிற அப்பாவா வரணும்னு கேட்டுட்டா பிறந்திருப்போம். அம்மா 24 மணி நேரமும் பரிதாபங்கள்ல வர மாதிரி கம்போட கட்டையோட சுத்தணும்னு நான் கேட்டுட்டு பிறந்திருப்போம். இல்ல, இது எல்லாம் விபத்து. ஆனா உண்மையான சொல் வெல்லும் சொல்லாக வாழ்வில் எது இருந்ததுன்னு சொன்னா, விபத்தின் மூலமாக இந்த சமூகத்தில் பிறந்துட்டேன், இந்த மதத்தில் பிறந்துட்டேன், ஆனா
நான் எப்படி இருக்க வேண்டும், யாராக இருக்க வேண்டும், எத்தகைய சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்பது என் தேர்வு. இட்ஸ் கம்ப்ளீட்லி மை சாய்ஸ் என்பதுதான் ஒரு மாணவருக்கும் இளைஞருக்குமான சொல்லாக இருக்க முடியும். இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன். நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். மனிதனுடைய அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன்னா அரங்கமே சொல்லுவீங்க. உணவு, உடை, இருப்பிடம். உணவு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம், ஆனா உணவு தேவை. உடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம், ஆனா உடை தேவை. இருப்பிடம், சொந்த வீடோ வாடகை வீடோ லீஸுக்கு எடுத்த வீடோ வீடு வேணும், வீடு. இது 3 அடிப்படை தேவைன்னு சொன்னப்ப இந்திய துணைக்கண்டத்தில் உலகத்தில் ஒரு மாநிலம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வேணும்பான்னு சொல்லுச்சு. உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் இலக்கியத்துல பேசுறீங்க, எல்லாத்துலயும் பேசுறீங்க, எங்களுக்கு தேவைதான். ஆனால் ஆதி தமிழ் சமூகத்தில் ஒன்று இருந்திருக்கும்ல, கீழடியில் தோண்டுகிற போது ஒன்று கிடைத்திருக்கும்ல, இரும்பை கண்டுபிடித்த தமிழ்கிட்ட ஒன்று இருந்திருக்கும்ல, பொருளை நாகரிகத்தில் ஒன்று இருந்திருக்கும்ல. நாங்கள் வீரத்தோடு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நான் கல்லூரியில் கேட்பேன், தமிழருடைய ஆகப்பெரிய பெருமை எதுனா தம்பிங்க எந்திரிச்சு அக்கா வீரம், ஜல்லிக்கட்டு எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப தமிழர்களுடைய அடையாளம் வீரம். சின்ன திருத்தம், இவங்கெல்லாம் வீரமா இருப்பாங்க, இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்றது தமிழருடைய அடையாளம் அல்ல. தமிழனாவே வீரம்னு சொல்லிட்டு போ, அதை நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஆனா இவங்களுக்கு தான் வீரம் இருக்கும்னு சொன்னா அறிவியல் ரீதியாக அது போய். அப்படியே வாங்க, இது எல்லாவற்றையும் தாண்டி இது எல்லாவற்றிற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக எது இருந்ததுன்னு சொன்னா சுயமரியாதை என்பதுதான் தமிழ்நாடு வெல்லும் சொல்லாக 100 ஆண்டுகளில் கட்டி எழுப்பி இருக்கிறது. இந்த சுயமரியாதை உணர்வுனா பெருசா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் இங்க இருக்கவங்க யாராவது என்கிட்ட வந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு கேட்டா எனக்கு கோவம் வருமா? ட்ரெயினை விட்டுருவ போல நீ பேசுற பேச்சுக்குன்னா எனக்கு கோவம் வருமா? என்னமா என்னோட ஜட நல்லாவே இல்லைன்னா எனக்கு கோவம் வருமா? வருத்தம் வேணா வரும், ஆனா எனக்கு வராது. என்ன கொஞ்சம் காஸ்டியூம் சரியில்லையே அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டோம். என்ன கேள்வி சுருன்னு கோவம் வரும்னா அறிவு இருக்கான்னு கேட்டோம்னு வைங்க, முடிஞ்சு சொல்லி. அதான் அம்மா பிள்ளைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாலோ, அப்பா அம்மாவை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவாங்க, அறிவு இருந்தா நான் ஏங்க உங்க கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க போறேன். பிள்ளைங்க எனக்கு என்ன பேசுது தெரியுமா? 3வது படிக்கிற பொண்ணு, நான் பொய் சொல்ல முடியாது. எங்க அண்ணன் வீட்டுல இருக்க அந்த குழந்தை அவங்க அம்மா திட்டிகிட்டே இருந்தாலும் அறிவு இருக்கா பாப்பா அப்படின்னாங்க. அறிவு தான் நான் எனக்கு அவன் பிறந்திருக்க போறேன்னுச்சு. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, இந்த சொல்லலாம் இந்த பிள்ளைங்களுக்கு யார் கத்து கொடுக்குறா அப்படின்னு கேட்ட உடனே பொருள் வாங்கி தரேன்னா அந்த குழந்தை கேக்குது, நானா உன்னை பெக்க சொன்னேன். இதெல்லாம் ஆதி காலத்து கேள்வி, நம்மளே கேட்டிருக்கோம், ஏன் நமக்கு முன்னாடி தலைமுறையே கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான் சுயமரியாதை. என்னை பார்த்து நீ எப்படி அறிவு இருக்கான்னு கேட்கலாம். அதோட அர்த்தம் என்ன? நான் ஏதாவது ஒரு மாடுகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அருமை மாடுகளே சுயமரியாதைனா என்னன்னு தெரியுமான்னு பேச முடியுமாங்க? கழுதைகளை எல்லாம் நிக்க வச்சு கழுதைகளே அறிவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்கல்ல. இப்போ மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த சொல்லை கேட்டால் கோபம் வரும். ஏன் கோபம் வருதுன்னா அதற்கு பெயர் சுயமரியாதை. இன்னாருக்கு தான் அறிவிருக்கும் என்ற தத்துவத்தை உடைத்து அனைவருக்குமானதாக அறிவை பொதுமைப்படுத்தியதுதான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு, சுயமரியாதை என்ற வெல்லும் சொல்லினுடைய சிறப்பு. அதனாலதான் லோகோல வச்சிருக்காங்க வாசிப்பின் விழா அறிவு திருவிழா. வெளியே போர்டு வச்சிருக்காங்களா, இவங்களுக்குலாம் அனுமதி இல்லை அவங்களுக்குலாம் அனுமதி இல்லைன்னு சட்டம் சொல்லுது. ஏதாவது காரணத்தை சொல்லி நீ தடுத்து நிறுத்தினால் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்லுது. ஆனால் சட்டம் வருவதற்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிருந்த திராவிடம் என்ற தத்துவம் சொன்னது, யாரையும் எதன் பொருட்டும் நீ அடிமைப்படுத்த கூடாது, தனிமைப்படுத்த கூடாது. கொரோனாவா அது தனித்திருங்கள், விழித்திருங்கள், வாய் பேசாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உணர்வை இன்றைய இளைஞர்களுக்கு இப்படி சொல்லி நான் 2 செய்திகளை முடிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தாலும் அறிவும் கிடையாது, மௌனம் கூட அறிவுதான் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க, நம்பிடாதீங்க. மௌனமா இருக்கும் ஒரு விஷயத்துல எனக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்றோம்னா ஏதோ ஒரு பெரிய கருத்து மனசுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நோ ஆன்சர் அப்படின்னு பெண்கள் எப்பெல்லாம் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இதுல என்ன யாரு கண்டுபிடிச்சான்னு தெரியல. நானும் இலக்கியம் படிக்கிறேன், இலக்கணம் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம். பெண்கள் அமைதியாக இருந்தால் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியாம். பாதி பேர் வாழ்க்கை நாசமாக்கி விடாது, பிடிக்காத கல்யாணம் பண்ணி விட்டு. அப்பா பார்க்க வந்தாராம், அம்மா அமைதியா இருந்தாங்களாம்,
ஃபுல்லா அமைதியா இருக்குங்க, பிடிச்சிருக்கு போல. பிடிக்கலன்னு சொன்னா நீ உசுரோட விட மாட்டேன்னு சொன்னவங்க தான் பாதி பேர். சரி, பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் உயிரோட விட மாட்டோமே. பிடிக்கலன்னு சொன்னாலும் விட மாட்டாரு காதலிப்பவர். பிடிச்சிருக்குன்னு சொன்னா செல்ல மகள், பிறந்தது என்ன மகாலட்சுமி, எப்போ வரைக்கும்? அப்பா எனக்கு இவரை பிடிச்சிருப்பான்னு சொல்ற வரைக்கும். அது வேற சமூகத்தை பார்த்து அப்பா இவரை தான்ப்பா லவ் பண்றேன்னு சொல்ற வரைக்கும் செல்ல மகள். சொன்ன அடுத்த நாள் அப்பா கூலி பண்ணிடுவார். இப்ப இதை எந்த சொல்லிலிருந்து நாம் வெல்ல முடியும்? எந்த சொல்லிலிருந்து இளைஞர்கள் சமத்துவத்தை நோக்கி போக முடியும்னா, மௌனித்து இருப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், உறக்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் சமூகத்திற்கான சொல்லாக இருக்கின்ற வரை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு சொல் கூட வீணாகாத உங்கள் பேச்சை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு நடன கலைஞர்கள் வரலாம், இசை கலைஞர்கள் வரலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியில் திளைப்பதற்காக இலக்கியம் அல்ல, மகிழ்ச்சியில் மட்டுமே திளைப்பதற்காக கலைகள் அல்ல. உண்மையான கலை எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியுடன் சேர்த்து சமத்துவத்தை பேசுவதற்காக தான் கலையும் இலக்கியமும் பயன்பட வேண்டும். அந்த சமத்துவத்துல செலக்டிவ் அம்னீஷியா நமக்கு வந்துடக்கூடாது. செலக்டிவ் அம்னீஷியானா என்னன்னு தெரியல தோழர்களுக்கெல்லாம். நான் என்னை பார்த்த உடனே இங்க தூய்மை பணியாளர்கள் பின்னாடி வந்து அந்த அண்ணனுங்க வாட்டர் பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்ப நான் கீழே இருந்து வரப்போ அந்த அண்ணனுங்க கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல, நன்றின்னு சொன்னேன். அந்த நன்றி எதுக்காகன்னு கேட்டா அவங்க உழைப்புக்கானது. இந்த நன்றி சொல்லணும்ன்ற வெல்லும் சொல்லை நான் எப்ப கண்டுபிடிச்சேன்னு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தஞ்சாவூர் தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆர்வமா கேட்டீங்கன்னா விடிய விடிய பேசுவேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, முடிக்க முடியல. தஞ்சாவூர் கிட்ட ஒரு ஊர்ல போயிட்டு நிகழ்ச்சிக்கு பேச போனப்ப ஒரு அக்கா வந்து டீ கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு கதையா? வழக்கம் போல எல்லா பேச்சாலும் அன்று ஒரு நாள்னு சொல்ற மாதிரி கதை நினைச்சிடாதீங்க. அவங்க எவிடன்ஸோட இருக்காங்க, உங்களுக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்கு. தலையில ரப்பர் பேண்ட் போட்டிருந்தாங்க, முடி இவ்வளவுதான் இருந்துச்சு, ரொம்ப எளிமையான தோற்றம், கழுத்துல ஒரு சின்ன மஞ்சள் கயிறு மாதிரி போட்டுட்டு ரொம்ப எளிமையான தோற்றம். நான் வழக்கமா போன தங்குற வீடு அந்த அக்கா அன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன். டீ கொடுத்த உடனே குடிச்சிட்டு, அக்கா நல்லா இருக்கு நன்றின்னு. கண்ணு கலங்குச்சு அவங்களுக்கு. எனக்கு உண்மையாவே பயமாயிடுச்சு, எதுக்கு அழுறாங்கன்னு தெரியலையேன்னு. அருமை எனது அப்பாமார்களே, ஆண்களே, இளைஞர்களே, அவங்களுக்கு ஏன் கண்ணில் கலக்கமா இருந்துச்சு, கண்ணீர் வந்துச்சுன்னா அவங்க போட்ட முதல் டீ இல்லை அது. இந்த அக்காவுக்கு இப்போ வயசு 40, 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 15 வயசுல டீ போட ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் லட்சக்கணக்கான டீ போட்டு கொடுத்துருப்பாங்க. மாமனாருக்கு, மாமியாருக்கு, வீட்டுக்காருக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு. ஒரு முறை கூட ஒருவர் கூட அவருடைய உழைப்புக்கு நன்றி சொன்னதே கிடையாது. நான் சொன்ன நன்றி அவர் கண்ணை கலந்து வைத்தது. அந்த இடத்தில் வெல்லும் சொல் நன்றி தான். ஒரே ஒரு சொல். நீங்களே உங்க மனசாட்சியோடு கேட்டுக்கொள்ளுங்கள், உலர் சான்றோடு கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லா இல்லைன்னா 1000 திட்டு நம்ம யாராவது நல்லா இருந்தா நன்றி சொல்லியிருக்கோமா? எங்க அம்மாமார்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்காங்களா? அம்மா வீட்டுல தோசை சுட்டு கொடுத்த உடனே நல்லா இருக்குமா தோசை, புளிப்பா இருந்தா ஒரே புளிப்பு எண்ணெய் காட்டின மாவு, அப்ப என்னப்பா எனக்கு என்ன சொன்ன தெரியும்னா, நீங்களே டெய்லி ஆட்டுங்க சுடுங்க, யாரு வேண்டாம் யார் கையை பிடிச்சான்னு கோபம் வரும். அதே அம்மாமார்களுக்கும் வரும். நீங்க பேச முடியாது, கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஊர்லயும் போயிட்டு உங்களுக்காக பேசிடுறேன். இப்ப டீக்கு சக்கரை அதிகமாயிட்டா சக்கரைய பாயாசம் மாதிரி போட்டேன்னு வாங்க. சக்கரை இல்லைன்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு சக்கரை கொஞ்சம் போட்டா என்னன்னு கேட்பாங்க. உண்மையை நம்ம அப்பா தான் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சக்கரை கூட சில வீட்டுல குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நிறை சொல்லுவதற்கு பக்கமா பேசணும் அவசியமே இல்லைங்க. அக்கா சூப்பரா இருந்துச்சுக்கா, டீ நல்லா இருந்துச்சுக்கா, நன்றி என்ற ஒரு சொல் போதும், பல பேருடைய உருக்கம் வெளிப்படும். அடுத்து அந்த அக்காவோட கையில இங்க இருந்து இங்க வரைக்கும் தீக்காயம் 10 காயத்துக்கிட்ட இருக்கு. அதை காட்டிட்டு அழுகுறாங்க. ஏன்க்கா அப்படின்னு கேட்டா, எதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னு நமக்கு தோணும்ல, நான் பாட்டு இருந்ததில்ல, என்கிட்ட எதுக்கு சொல்றீங்கன்னா, அவங்க கிட்ட யாருமே அவங்கள ரெகக்னைஸ் பண்ணல, அங்கீகரிக்கல. அவங்க சொல்றாங்க, 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாப்பா, இதெல்லாம் எனக்கு குடும்ப வன்முறையால் ஏற்பட்ட சூடு, புகைப்பிடிச்சிட்டு மாமனார் வச்ச சூடு, கணவர் வச்ச சூடு, இத்தனை சூடு இருக்கப்ப ஏன்க்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கேட்டேன். அந்த அக்கா சொன்னது,
10வது ஃபெயில் ஆயிட்டேன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நல்லா கேட்டுக்கங்க. மதச்சார்பு, ஜாதி சார்பு, கட்சி சார்பு இதெல்லாம் கடந்து தமிழ்நாடு வென்ற இடம், இன்றைக்கு நாம் நிற்கக்கூடிய இடம் என்னன்னு கேட்டா நான் நிகழ்ந்து போனேன். 10வது ஃபெயில் ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. படிக்க ஆசை இருந்துச்சான்னு கேட்டேன். 1 வருஷம் விட்டுருந்தாங்கன்னா படிச்சிருப்பேன். நானும் ஏதாவது வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த கொடுமைலாம் நடக்காது. சரிக்கா, இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரிலாம் என் பிள்ளைய விட மாட்டேன். அது தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னாங்க. தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னா அப்போ அவங்க வேற மாநிலத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னு கேட்டால் 15 வயசுல தஞ்சாவூரில் பிறந்தவங்கள ஆந்திராவில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஆந்திராவில் இருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு நான் போன அன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்காங்க. 5 பாடம் 10வதுல கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலம், தமிழ். இந்த 5ல் ஏதாவது 1ல் நம்ம பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 1 வருஷம் படிக்கணும். திரும்ப அந்த 1 வருஷத்துக்குள்ள ஜூனியர் வந்து அவங்க கிளாஸ்லயே உட்காருவாங்க. தாழ்வு மனப்பான்மை ஆயிடும், ஸ்கூலை விட்டு ஓடி வந்துடும். எங்க சித்தி எல்லாம் அப்படி ஓடி வந்தவங்க தான். ஏன் சித்தி, அம்மா டீச்சரா இருக்காங்க, எல்லாரும் டீச்சரா இருக்காங்க, நீ மட்டும் படிக்கலன்னு கேட்டா 4வது ஃபெயில் ஆனாங்களாம். 4வதுல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பரவாயில்ல, திரும்ப படிக்கலான்ட்டு. வீட்டுல நறுக்குன்னு ஒரு தங்கச்சியை கொட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க 3வதுல பாஸ் ஆகி 4வதுல வந்து உட்காந்துட்டாங்க பக்கத்துல. திரும்ப வீட்டுல என்ன வருது, மரியாதை, கௌரவம், அதனால பிடிச்சிட்டாங்க ஓட்டத்தை. 4வதோட படிப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப 10வது ஃபெயில் ஆகிற பையன் 11வது திரும்ப 1 வருஷம் படிக்கணும்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்தா தாழ்வு மனப்பான்மையாகும், கோபம் வரும், படிக்க முடியாதுன்ட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னாரு, 5 பாடமும் உனக்கு வரலன்னு இல்லப்பா, தமிழ் வந்திருக்கு, ஆங்கிலம் வந்திருக்கு, அறிவியல் வந்திருக்கு, சமூக அறிவியல் வந்திருக்கு, கணக்கு மட்டும்தான் வரல. அதுக்கே 1 வருஷம் முழுசா படிக்கணும். ஜூன்ல எழுது, ஜூலைல ரிசல்ட் வரட்டும், ஆகஸ்ட்ல அவங்க கூட சேர்ந்து 11வது படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தூக்கி நிறுத்தினோம். இதை இன்னைக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்குங்க. நான் ஒரே விஷயம் தான் நினைச்சேன், அந்த அக்காவுக்கு அன்றைக்கு அந்த திட்டம் இருந்திருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இருந்திருந்தாங்கன்னா கையில் அத்தனை சூடு கிடையவே கிடையாது. அதனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் அழிந்துவிடும். மதிவதனி பேர், புகழ், பெருமை எல்லாம் தொண்டை இருக்கிற வரைக்கும் தான், தொண்டையில் சொல் இருக்கிற வரைதான், ஆற்றல் இருக்கிற வரைதான். எது நம்மிடத்தில் இருந்து அழியாதது என்ற சொல்லை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். கடைசி வரை இருக்கிறீர்கள், எல்லாருக்கும் சேர்த்த சொல் இது. உங்கள் நெற்றியில் குறியீடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். எந்த சொல் நிரந்தரமான சொல்லாக நம் வாழ்வில் இருக்க முடியும் என்று சொன்னால், கொஞ்சம் பவுடர் லைட்டா அதிகமா போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க யாராவது என்னை பார்த்து நினைக்கலாம். நான் நிகழ்ச்சிக்கு போறப்ப என் முடி இப்படி பறந்து இருந்துச்சுன்னா இப்படி கரெக்ட் பண்ணி விடுறதுக்குலாம் யாராவது வந்து சொல்லுவாங்க. ஆடைகள் பல இடத்துல நான் தான் சீஃப் கெஸ்ட், சிறப்பு விருந்தினமே தெரியாது. ஏன்னா நமக்கு டிஃபால்ட் இந்த உடை, அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் பட்டு சேலை கட்டியிருக்கணும், பூ வைத்திருக்கணும், அப்பெல்லாம் இருந்தாதான் பெண்களை சிறப்பு விருந்தினராக மதிக்கக்கூடிய பழக்கம் பல இடங்களில் இருக்கிறது. ஆனால் நான் இப்படி வந்து நிற்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா, நான் நிற்கும் மேடை எந்த மேடையாக இருந்தாலும் சரி என் மேடை அல்ல. இவங்கள மாதிரி நம்மளும் போய் பேசணும் நினைக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்களின் கனவை தாங்கிதான் நான் மேடையில் நிற்கிறேன். அதே போல்தான் தம்பிங்களுக்கு சொல்றேன், படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு சொல்றேன், நீங்க படிக்கிற படிப்பு உங்களோடது கிடையாது. ஸ்கூல்ல தேனிலையோ கம்பத்திலையோ பெரிய குளத்திலையோ ஆண்டிப்பட்டிலையோ இருந்து பேக்கை தூக்கிட்டு நீங்க வரப்ப தெருவோரத்துல ஒரு தாத்தா நின்று, அவங்க பாட்டி நின்று, நம்ம போய் காலேஜ்ல அரியர் வச்சா பாட்டிக்கு தெரியவா போகுது, அண்ணன் மாதிரி படிக்கணும், நீ அக்கா மாதிரி படிக்கணும்னு வந்தல 3 வயசு பிள்ளைக்கு. அடுத்த தலைமுறையின் கனவை தாங்கி நீங்கள் பள்ளி பையோடு கல்லூரி பையோடு கல்லூரிக்கும் பள்ளிக்கும் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ ஒருத்தரும் அந்த கனவை தாங்கி வருகிற போது சக மனிதர்களை நாம் அணுகக்கூடிய விதத்தில் தான் வெல்லும் சொல் இருக்கிறது. அதை சொன்னவர் பெரியார். ஒரே சொல்லில் சொன்னார், ஒரே வரியில் சொன்னார். எது அழகு? பல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்களே, அது அழகு, இது அழகு, இடை அழகு, அப்படி அழகு, இப்படி அழகு, கூந்தல் அழகு, விழுகிற மழை அழகு, அருவி அழகு, எல்லாம் அழகுதான்ப்பா. நமக்கு என்ன பிரயோஜனம்? சிறு சிலுன்னு அருவியில கொட்டுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்ன்ற மாதிரி பெரியார் சொன்னார், மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகு. மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம்.
அறிவுணர்ச்சி இருந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். அதுதான் இன்றைய நாளுக்கான வெல்லும் சொல் என்று சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.